ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்ப நாள். இன்னையிலேருந்து நம்ம கோழிகளுக்கு என்னென்ன பண்ணுறோன்னு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி முதல் நாள் முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். ஆடெல்லாம் வந்துட்டு ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு அவுத்து விட்டு ஒரு 10 மணிக்கு போது கொண்டு வந்து ஷெட்டில் கட்டிடுவோம். ஓவராக வெயில் ஆயிடுச்சுன்னா ஆடுக்கு வந்து இழப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். இழப்பெடுத்து சம்திங் ஒவ்வொரு ஆடு இறந்தும் போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ஒரே ஒன்று தான் பெரிய ஆடு, மிச்ச ரெண்டுமே சின்ன குட்டிங்க. அதனால் ஒரு 10 மணி போல் கொண்டு வந்து அவுத்து உள்ள ஷெட்டில் கட்டிட்டு அப்புறம் தேவையான தீனி தண்ணி உள்ளே வச்சிடலாம். ஆனால் வந்துட்டு கன்ஃபார்ம் தண்ணி கிட்டேயே இருக்கணும், ஆட்டுக்கிட்டேயே. இப்போ இந்த ஆடு வந்து கமுத்து விட்டுரும், அதனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் நம்ம தண்ணியை. ஆட்டுக்கு கொஞ்சம் நல்லா குடிக்கிற மாதிரி தண்ணி கொடுக்கணும். இந்த பழைய கழு தண்ணி இதெல்லாம் எடுத்து வெளியே ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புண்ணாக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் நல்ல தண்ணியாக கொடுத்தோம்னா இந்த வெயிலுக்கு வந்துட்டு நல்லா குடிக்கும், எதுவும் வந்துட்டு நோயும் வராது. அதே போல் தான் கோழிக்கும் நல்லா தொட்டியை சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி வைக்கணும். இந்த வெயில் காலத்தில் வந்து ஆட்டுக்கு அதிக நோய் வருதோ இல்லையோ, கோழிக்கு தான் அம்மா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். ஸோ அதனால் நம்ம நல்ல தண்ணி கொடுக்கணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் தான் கடையில் வாங்கி கோழிகளுக்காகவே வெட்டி வச்சுருக்கோம். இப்போ கோழிகளுக்கு இதை போட்டோன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். 2-3 தான் போட்டிருக்கோம். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் சாப்பிடுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரே இடத்துல போடாமல் ஒரு 2-3 இடத்துல செப்பரேட்டாக போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிழலான இடத்துல கொஞ்சம் வெங்காயம், இந்த மாதிரி அதிகமாக இந்த வெயில் காலத்துலேயோ ஒரு எந்த சீசனில் வேணால் வெங்காயம் அதிகமாக கோழிகளுக்கு தரலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வெயில் காலத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் வெயிலில் போடக்கூடாது, எந்த தீவனமே வந்துட்டு வெயிலில் போடக்கூடாது. ஷெட்டுக்குள்ளேயோ இல்லை மரத்துக்கடியிலையோ அதனால் நிழலான இடத்துல போட்டோம்னா நல்லா அதுவும் சாப்பிட்டுக்கும், அதிகமாக நோயும் வராது. வெளியே மேயிற கோழிகளுக்கே அப்படி, அடைக்கோழிகள்லாம் உள்ளேயே உட்கார முடியாது. அதுவும் நம்ம அவுட்டோரில் தான் வச்சுருக்கோம். கேஜும் அடையும் வந்துட்டு வெளியே தான் வச்சுருக்கோம். அதனால் அதிகமாக வந்துட்டு கோழி அடையிலே உட்காராது, கொஞ்ச நேரம் உட்காரும், வெளியே வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டு போகும். அதனால எப்பயுமே வந்துட்டு கேஜை ஓப்பன்லேயே வைங்க. எப்பயுமே நாங்கள் அடை வச்சுருக்க கேஜ் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும். மேலே மட்டும் பார்த்தோன்னா ஒரு துணி போட்டு வெயில் மட்டும் டேரெக்டாக முட்டையில் போடாமல் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மித்த நேரம் எப்பயுமே வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும் கேஜு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது புள்ளிக்கோழி, நம்ம புள்ளிக்கோழி அடை வச்சுருக்கோம் உள்ள. இது வந்துட்டு அதிகமாக வெளியவே வராது, ஆனாலும் இது கேஜ் வந்து எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஓப்பனில் விட்டால் காற்றோட்டம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அது தோன்ற நேரம் வெளியே வந்துட்டு போய்க்கும். இந்த கோழி இப்படி இருக்குது, ஆனால் இந்த கோழி நேர் ஆப்போசிட். எப்போ கேஜ் திறந்துட்டாலும் வெளியே வந்துடும். இதுக்கு வந்துட்டு 9 முட்டை அடை வச்சுருக்கோம். அதுக்கு வந்துட்டு சம்திங் ஒரு 14 நினைக்கிறேன். இதுக்கு வச்சது வந்துட்டு 10 முட்டை, ஆனால் ஒரு முட்டை வந்துட்டு உடச்சிருச்சு. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நம்மக்கிட்ட 2 சின்ன குட்டி தான் இருக்குதுன்னு. நம்ம ரெகுலர் வீடியோ பார்த்துருந்தாலும் தெரியும், நம்மக்கிட்ட ஒரு 2 சின்ன குட்டி ஒரு பெரிய ஆடு இருக்குதுன்னு. சின்ன குட்டிகள்லாம் வந்துட்டு அதிகமாக வெயிலுக்கும் தாங்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஒரு 6 மணி வரைக்குமே வெயில் இருக்குது. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே வெளியே கொண்டு போய் கட்டுறது பெஸ்ட்டு. அவுத்து விட்டோம்னா ஷெட்டுக்குள்ளே மரத்துக்கெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போய் படுத்துக்கும். நம்ம ஷெட்டுக்குள்ளே வந்துட்டு நல்லா தீனியும் உள்ளே போட்டு வச்சுருப்போம். அதனால் எப்பயுமே வந்துட்டு ஷெட்டுக்குள்ளே தான் நிற்கும் குட்டிக்கு. கோழி குஞ்சும் அதே மாதிரி தான். நல்லா நிழலாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நல்ல ஈரம் பண்ணி வச்சுருங்க. இந்த தண்ணி உள்ளே ஊற்றி வச்சுருங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கடையில் எப்பயுமே தண்ணி ஊற்றி வச்சுருப்போம், அங்கே வந்து நிழலுக்கு போய் உள்ளே படுத்துக்கும் வெயில் காலத்தில். அப்படி இந்த சந்து பார்த்திங்கன்னா நம்ம முயல் தான். முயல் வந்துட்டு கேஜை வந்துட்டு ஒரு 10-11 மணிக்கு நீக்கி விட்ருவோம். ஒரு 6 மணி வரைக்கும் வெளியே தான் சுற்றிட்டுருக்கோம். அது இப்போ என்ன தின்னுட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான் சாப்பிடும் போல். வெளியே திறந்துட்டால் அந்த மாதிரி அரிசி எக்ஸ்ட்ரா கழிவு அது கழிச்சு போடுற ஃபுட்டை வந்துட்டு அதே எடுத்துக்கும் மறுபடியும். நாங்கள் எப்பயுமே வந்துட்டு முயலை திறந்து விட்டுருவோம் ஒரு 11 மணிக்கு மேலே. நல்லா ஓடி ஆடி தெரிஞ்சுன்னா அதுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்.
நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று, நியூசிலாண்டு ஒயிட்டு. இப்போ தான் வந்துட்டு இந்த கோழி புள்ளிக்கோழி வெளியே வந்திருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு அதிக நேரம் அடையில் இருக்கணும் தேவையில்லை கோழிக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ வெயில் சீசன் தான், அதனால் அதிகமாக அடையில் இருக்க தேவையில்லை. அந்த ஹீட்டு அதுக்கே போதுமானது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த மாதிரி வெளியே சுற்றினாவே கோழிக்கு நல்லா ஒரு அளவுக்கு தாங்கும். கோழிகளுக்கு அதிகமாக பிரச்சனை வராது அடைக்கோழிகளுக்கு. ஒவ்வொரு சில டைம் பார்த்திங்கன்னா அடையிலே உட்காந்துருந்துச்சுன்னா அதுக்கு கால் வராமல் கால்சியம் ப்ராப்ளம் மாதிரி வந்து அப்படியே கோழி அப்படியே அடையிலே செத்துரும். ஸோ அந்த இதெல்லாம் தடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணோம்னா. சொன்னால் நிறையா இருக்குது. நீங்கள் ஃப்ரூட் ஏதாவது ஜூஸ் கடையில் கழிவு கொண்டு வந்து போடலாம். டெய்லி நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 20-25 கோழி இருக்கும். அதுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 பெரிய வெங்காயம் வெட்டி போடுவோம். நம்ம எப்பயுமே ரெகுலராக போட்டு தான் இருக்கோம். இந்த வெயிலுக்காட்டி கொஞ்சம் அதிகமாக போடுறோம். ஆனால் இத்தனை வீடியோவில் வந்துட்டு நான் அதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன், வெங்காயம் எப்படி போடுறது என்ன ஏதுன்னு. ஆனால் இந்த வீடியோவில் எது காட்டுறேன்னா, இன்றைக்கி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். இன்னொரு 28 நாள் 30 நாள் சம்திங் இருக்கும். ஸோ நீங்கள் வளர்க்குற பெற்றை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். சில டிப்ஸ் வந்துட்டு நம்ம வீடியோ கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.